அண்ட் டாபிக் 3ல ஆர்டிகிள்ஸ் வந்து ஏ அண்ட் இது ரெண்டும் நம்ம பார்த்தோம். பிளஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஜஸ்ட் ரீகேப், எந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வந்து டாபிக் போயிடலாம். உயிரெழுத்து வந்தா உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது உயிரெழுத்து இல்லையா? அப்ப உயிரெழுத்து வந்தா என்னது அண்ட் சேர்க்கணும். மெய்யெழுத்து வந்தா எது சேர்க்கணும்? ஏ சேர்க்கணும். மெய்யெழுத்து வந்தா ஏ சேர்க்கணும், அவ்வளவுதான். அதாவது மெய்யெழுத்து அப்படின்னு கான்சனன்ட். இப்போ கான்சனன்ட் சவுண்ட் வந்தா ஏ சேர்க்கணும், அண்ட் உயிரெழுத்து வந்தா அண்ட் சேர்க்கணும். இது தெளிவா இருக்கு இல்லையா? அதை படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்னும் இல்ல, நம்ம இந்த என்ன பாக்குறோமோ அந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். டோன்ட் வரி. கண்டிப்பா ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதுவும் எக்ஸம்ஷனா இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து ஈஸியா நம்ம வந்து ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு தரமாட்டாங்க. டோன்ட் வரி. ஓகே, ஈஸியா அண்ட் ஆப்பிள் டேஷ் ஆப்பிள் டேஷ் எலிஃபென்ட் டேஷ் டேஷ் ஐஸ்கிரீம் அப்படின்னு தரவே மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியா என்ன படிச்சுட்டு போறோமோ அந்த கொஸ்டின் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும். பல முறை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த கொஸ்டினை நம்ம வந்து எதுல எழுதியிருக்கிறோம்? கேன் யூ டெல் மீ, கேன் எனிபடி டெல் மீ? இந்த கொஸ்டினை, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டினை நம்மளுடைய வீக்லி டெஸ்ட்ல பல முறை நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். டு யூ ரிமெம்பர்? நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ 1 ரூபி காயின், 1 ரூபி காயின் அப்படின்னு சொல்லும்போது 1 ரூபி 1 ரூபின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல 1 ரூபின்னு தான் சொல்றோம், தவிர வாங்கிறது உயிரெழுத்த மெய்யெழுத்தாக இருப்பின் இந்த இடத்துல வா அப்படிங்கறது கன்சிடர் பண்றோம். இவ்வுங்கிறது என்ன எழுத்து, அது மெய்யெழுத்து, அதனாலதான் ஏ போடுறோம். சரி, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து எதுக்கு போறோம், டெஃபினிட் ஆர்டிகல் போறோம். So team, are you all ready? Let us continue. Shall we continue? Yes, just give a thumbs up. Yes, sir. Give a thumbs up. Okay, Yes sir. yes. Okay, good. எல்லாருமே உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் குயிக்காவும் போவேன். ஏதா டவுட் இருக்கு அப்படின்னா உடனே கூப்பிடுங்க, ஐ வில் கம் பேக். சரி, இப்போ யூனிக்கான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பொழுது, யூனிக்கான அதாவது ரொம்ப பர்டிகுலரா இருக்கும். எது பர்டிகுலரா இருக்கும்? தி சன், ஏன்னா ஒரே சன் தான் இருக்கு. தி ஸ்கை, ஒரே ஸ்கை தான் இருக்கு. தி எர்த், ஒரே எர்த் தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் யூனிக். தி மூன், ஏன்னா பர்டிகுலரா என்ன சொல்றோம், மூணு சொல்றோம். அப்ப தங்கிறத நம்ம எந்த இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க? the is used to refer something specific. ஏதோ ஸ்பெசிபிக்கா இருக்கும், பர்டிகுலரா இருக்கும். அப்ப காமனா இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு எது யூஸ் பண்றோம்? யூஸ் பண்றோம். கரெக்டா? காமனா இருக்கு இல்லையா? காமனா இருக்கிறதுனால யூஸ் பண்றோம். இதுவே ஒருவேளை உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வரும்போது லெட்டர் மாறும்னு பார்த்தோம். அதே போன்று ஒரு பொருளை ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஒரு கேர்ளை நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, அதே கேர்ளை திருப்பி நம்ம சொல்லும் பொழுது ஆல்ரெடி பீன் மென்ஷன்டு, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? த யூஸ் பண்ணணும். அதனாலதான் இதுக்கு என்ன பேரு? டெஃபினிட் ஆர்டிகல். டெஃபினிட் என்னது? மாறவே மாறாதது. பர்டிகுலர்னு அர்த்தம். ஸ்பெசிபிக் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எஸ். சோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூல் என்னப்பா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல்? இந்த கலர்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது யூஸ் பண்ணணும். அப்ப தி எர்த், தி மூன், தி சன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ரைட், அது தெரிஞ்சிடுச்சு. ரெண்டாவது ரூல் என்ன? ரெண்டாவது ரூல் படிங்க. ரீட் தி செகண்ட் ரூல். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆல்ரெடி தெரியும் இல்லையா? என்ன அதாவது சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா என்ன டிகிரியில வரும்? பாசிட்டிவ் டிகிரி. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது நேத்துக்கு பார்த்தோம், கம்பேரிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி, அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரி, அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரினால கண்டிப்பா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அந்த வேர்டுக்கு முன்னாடி, சூப்பர்லேட்டிவ் வேர்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சூப்பர்லேட்டிவ் வேர்டுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன இருக்கணும்? த இருக்கணும். அதுதான் ரூல். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இஸ் இட் ஓகே ஆர் ஷுட் ஐ சேஞ்ச்? எனி ப்ராப்ளம்? ஸ்கிரீன்ல தெளிவா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? கொஞ்சம் லைட்டா தெரியுது சார். லைட்டா இருக்கு இல்லையா? ஓகே. ஜஸ்ட் நான் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் பொழுது நான் எடிட் பண்ணி மாத்தி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா இருக்குமே, கலர்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய
சரி, ஓகே. புரிஞ்சுட்டா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர்ல ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன ரூல் என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தா எப்பவுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி த சேர்க்கணும் இல்லையா? அப்ப த டாலஸ்ட், த பெஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும்? அதை மார்க் பண்ண வேண்டி இருக்கு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப சிம்பிள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்களா? டக்குன்னு என்ன போட்டுருங்க? த போட்டுருங்க. மேபி உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு எக்ஸசைஸ்ல எக்ஸாம்ல எழுதும்போது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதுனா கட்டாயமாக நம்மளே டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், ஏதோ எழுதுறோம் அப்படின்னாலும் த ஃப்ளூட்னு சொல்லணும். த வீணா அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? பர்டிகுலரா என்ன பண்ணக்கூடாது, நம்ம பர்டிகுலரா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி டைரக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? டைரக்ஷன், ஹோலி புக்ஸ். அப்ப டைரக்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? டைரக்ஷன் என்னென்ன டைரக்ஷன் இருக்கு? ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், அதெல்லாம் வரும்போது தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லணும். தி பைபிள், தி குரான், தி ராமாயணா. ஏன்னா இதெல்லாம் பர்டிகுலர் புக். ஒரு பைபிள் தான் இருக்கு, ஒரு குரான் தான் இருக்கு. குரான் அப்படிங்கிறது ஒரு புத்தகம், ஒரு ஹோலி புக் அந்த லிஸ்ட்ல வந்துடும். தி ராமாயணா இல்லையா? அப்படி சொல்ற மாதிரி தி எவரெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எவரெஸ்ட்ங்கிறத தி ஹிமாலயாஸ்ன்னு சொல்றது கரெக்டா இருக்கு. எவரெஸ்ட் பர்டிகுலரா தி சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட் யூஸ் ஃபார் சிங்கிள் பீக். ஒரு பர்டிகுலர் மலை மட்டும் இருந்தா, சிங்கிள் பீக் மட்டும் இருந்தா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. சோ அதை எப்படி சொல்றோம்? மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்றோம். அது அப்படி அந்த வரிசையில பார்க்கும் பொழுது தி கேஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். தி இந்தியன் ஓஷன், ஏன்னா இந்தியன் ஓஷன்ங்கிறது அது ஒண்ணுதான். ஹிமாலயாஸ், தி ஏன்னா இந்த இடத்துல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தி ஹிமாலயாஸ் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இமயமலை தொடர், என்னது இமயமலைங்கிறது ஒரு மலை கிடையாது. அது 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். மடக்கு மலைகளாக இருக்கு. யா ஆல்ப்ஸ் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? ஆல்ப்ஸ் அப்படியே ஒரு மலை இன்னொரு மலை கூட தொடர்ந்து 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 போகும். ராக்கி, தி ராக்கி ஹில்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆல்ப்ஸ், தி ஆல்ப்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி ஹிமாலயாஸ், தி ஹிமாலயாஸ்ன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ரூல் என்ன? மவுண்டன் ரேஞ்சஸ், தி ஹிமாலயாஸ். அடுத்தது ஆர்டினல் நம்பர். எந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோமோ, எந்த இடத்துல செகண்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோமோ, லாஸ்ட், ஓகேங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, தங்கிற வேர்ட் மீன்ஸ் தட் இஸ் வாட் இஸ் த நேம். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்னது? டெஃபினிட் ஆர்டிகிள். சோ ஆர்டிகிள்ஸ் எத்தனை வகை இருக்கு? எத்தனை வகை ஆர்டிகிள்ஸ் இருக்கு? how many types of articles are there? Definite, indefinite, two types. Two types. There are two types of article. One is definite article, மாறவே மாறாது. ஓகே, அதுதான் பர்டிகுலரா இருக்கும். டெஃபினிட் ஆர்டிகிள், இன்னொன்னு இன்டெஃபினிட் ஆர்டிகிள். இவ்வளவு நேரம் எந்த இடத்துல பயன்படுத்தலாம், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எது எது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள். ஆர்டிகிளே வராது. அப்ப ஆர்டிகிளே வராததும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சோ என்னது? ப்ராப்பர் நவுன்ஸ், நேம் ஆஃப் பீப்புள் ஆர் பிளேஸ். சென்னை இல்லையா? தி சென்னை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மேபி ஒரு பிராண்ட சொல்றோம். எதை சொல்றோம்? சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா அது எதை குறிக்குது? ஒரு பர்டிகுலர் கம்பெனியை குறிக்குது. பேர் அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அது பர்டிகுலரா இருக்குது. சோ தி சென்னை சில்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்டிகுலரா நான் எதுக்கு சொல்ல மாட்டோம்? சென்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம சொல்ல மாட்டோம். சோ ரவி, அப்ப ரவிங்கிறது என்னது? ஒரு நபருடைய பெயர். எப்பவுமே நான் இப்ப ரீசெண்டா பேப்பர் கரெக்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த இதுல ஒரு ஸ்டோரி ஒண்ணு வரும். 12th வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு வரும். ஆசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் ஏஜென்ட். ஆசிபிள் வந்து அவன் சீக்ரெட் ஏஜென்ட். எப்பவுமே அந்த இதுல கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தா பேருக்கு முன்னாடி த போட்டு வச்சிருப்பான். த ஆசிபிள், த ஃபவுலர் அப்படின்னு போட்டு வச்சிருப்பான். சோ அது கிராமட்டிக்கலி அது தப்பு இல்லையா? பேருக்கு முன்னாடி என்ன வராது? த வந்து வராது. அதை மட்டும் பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு என்னது? ஃபீலிங்ஸ், குவாலிட்டி, லைக் ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஏன் த வந்து சொல்லுங்க? சூப்பர்லேட்டிவ். ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடியது என்ன வேர்டு? சூப்பர்லேட்டிவ் டிகிரி வேர்டு. அப்ப கட்டாயமா என்ன சேர்க்கணும்? த போடணும். ஆனா ஆனஸ்டிங்கிறது என்னது? அது குவாலிட்டி
இல்லையா? அது வந்து குவாலிட்டி. அப்ப குவாலிட்டி அப்டிராக்ட் நவுன் தான் தெரியும் இல்லையா? நம்மளால பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும்தான் முடியும் இல்லையா? சோ ஆனஸ்டிங்கிறது உணர மட்டும்தான் முடியும். அப்போ தி ஆனஸ்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி இல்லையா? சரி, ஆனஸ்டில என்ன சவுண்ட் இருக்குப்பா? ஆனஸ்டி நம்ம அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். ஆனஸ்டில ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கு? silent. Honesty. ஃபர்ஸ்ட் லெட்டர் சைலண்டா இருக்கு. அண்ட் இது சத்தமே வராது. ஆனஸ்டி அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படி படிச்சிருக்கோம். he is dash honest man. honest, yeah. He is honest, an honest man. He is dash honorable man. Brutus is an honorable man சொல்றோம் இல்லையா? Brutus is an honorable சொல்றோம். இல்லனா honorable என்ன சொன்னாலும் ஆவோ ஓவோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு வரும். ரைட். நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் பயன்படுத்தும் பொழுது ஐ ஸ்பீக் தமிழ், அதுதான் கரெக்ட். ஐ ஸ்பீக் தி தமிழ் கிடையாது இல்லையா? எஸ். அடுத்து மீல்ஸ், ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம என்ன சொல்லக்கூடாது? ஐ ஹேட் தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன ரூலு? அன்கவுண்டபிள் நவுன் இருந்தா அதுக்கு பக்கத்துல என்ன சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல த யூஸ் பண்ண கூடாது. எக்ஸாம்பிள், தி வாட்டர், இல்ல வாட்டர் தான். தி சுகர், இல்ல சுகர் தான். கோல்டு தான் இல்லையா? சொல்லக்கூடாது. ஆனா இந்த இடத்துல அன்லெஸ் ஸ்பெசிஃபையிங் நம்ம பர்டிகுலரா சொல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா, தி கோல்டு இன் திஸ் ரிங், ஓகே, இஸ் நாட் it doesn't have the gold in this ring doesn't have quality. அதாவது என்ன சொல்றோம்? இந்த பர்டிகுலர் ரிங்ல, கையில போட்டிருக்க ரிங்ல வந்து கோல்டு நல்லா இல்ல. அப்ப நம்ம பர்டிகுலரா சொல்றதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அப்படின்னு சொல்றதுக்கு தான் எது யூஸ் பண்றோம்? த யூஸ் பண்றோம். சரிங்களா? எஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். எஸ், அதாவது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ண கூடாது. அடுத்து கடைசியா இதோட நம்ம முடிக்கிறோம். and later we have some example. okay, yes, as I promised last class. சரி, இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, check the sound, always pronounce a word if it starts with vowel then use an. என்ன சொல்றாங்க? எப்பவுமே நம்ம a யூஸ், ஐ மீன் what is that, a and the article யூஸ் பண்ணும் பொழுது pronounce பண்ணி பாருங்க. ஒரு முறை நீங்க வந்து அந்த வேர்டை உச்சரிச்சு பாருங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. அது உயிரெழுத்தாக இருந்தால், வவல் சவுண்டாக இருந்தால் ஆன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மை பென், எனி பென் யூஸ் ஏ. எனி பென் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஏன்னு சொல்லுங்க. ஆனா அதுவே பர்டிகுலரா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஓகே, இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த பென் யுவர் ஃப்ரெண்ட் கேவ் யூ தி பென், அதாவது ஒரு ஃப்ரெண்டு, ஓகே, ஏதோ ஒரு பேனாவை சொல்றீங்கன்னா பென். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பேனா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு பார்க்கர் பென் கிடைச்சிருச்சுன்னு வைங்க. அப்ப நான் அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒரு பேனா கிடைச்சது, ரோட்ல இருந்து கிடைச்சது. ஓகே, ஐ காட் அ பென் ஃப்ரம் த ரோட், ஆர் ஓகே ஃப்ரம் ரோட் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஐ காட் அ பென் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் அதே பேனாவை நான் மறுபடியும் என்ன பண்றேன்? ரிப்பீட்டடா நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ த பென் இஸ் குட் ஆர் த பென் இஸ் நாட் ரைட்டிங் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல என்ன சொல்றேன் நானு? அந்த பேனா எழுதல. அந்த பேனா எந்த பேனா? ஆல்ரெடி அந்த ஒரு பேனா எனக்கு கையில கீழ இருந்து கிடைச்சது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் முறை சொல்லும் பொழுது ஏ, இரண்டாவது முறை நம்ம அதே பேனாவை நம்ம குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அது எப்படி மாறும்? அந்த த அப்படின்னு மாறும். சரிங்களா? So if you are talking about the pen your friend gave you, use the pen. okay, சரி, இது இந்த ரூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன ரூல்? என்ன? எம் என் எல் எஸ், ஓகே, எஸ் ஹெச், மேபி ஹெச்ன்னு சொல்றோம். ஹெச்ன்னு சொல்லும் பொழுது ஏ எஸ் கொண்டு வருது இல்லையா? எஸ். ஆர் என்னதான் ஆர் லெட்டர் ஆக இருந்தாலும், ஓகே, ஆர்ஐ, அப்போ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ. ஓகே, ஸோ ஐ சோ ஆர் ஐ மெட் an RI அப்படின்னு சொல்லணும். an RI, ஏன்னா ஆர் ஆர், அப்ப ஆர் நெடில், நெடில். ஓகே, எஃப் இந்த லெட்டர் பார்க்க கூடாது. ஏ இஃப் இல்லையா? எஃப், எக்ஸ், எக்ஸ்,
ஓகே, எக்ஸ்ங்கிறதும் தனியா இந்த இடத்துல பாருங்க எஸ்எஸ்எல்சி. ஓகே, டேஷ் ஐ ஆம். இப்ப பாருங்க ஐ am an SSLC student. இந்த இடத்துல என்ன வரும்? an வருமா a வருமா? an. எதுக்கு an வரணும்? SSLC. அப்போ இந்த இடத்துல S ஓடிய S லெட்டர் பார்க்க கூடாது. என்ன சவுண்ட், இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் சவுண்ட் என்ன கொடுக்குது? வந்து இது எதுல இருக்கு? அப்ரிவேஷன்ல இருக்கு. சோ எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல அப்ரிவேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்? SSLC. எஸ் தனியா சொல்லணும், எல் எஸ் தனியா சொல்லணும், எல் தனியா சொல்லணும், சி தனியா சொல்லணும். சோ எஸ் அப்ப ஏ வருது, அதனால ஆன் போட்டோம். சரிங்களா? எஸ், தட்ஸ் இட். இப்போ நம்ம எக்ஸசைஸ் போயிடலாமா? எஸ் பாருங்க. ஸ்ரீமதி ஷீலா became dash principal of the college in 2025. ஓகே, அப்போ இதுல என்ன ஆயிடுச்சு? the is a correct answer. இதுக்கு the தான் correct answer. used for specific title or designation. என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்பெசிபிக்கான டைட்டில் யூஸ் பண்ணும் பொழுது ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர்ங்கிறது என்னது? ஸ்பெசிபிக்கான டைட்டில். ஸோ தி ஹெட்மாஸ்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். பிரின்சிபல், தி பிரின்சிபல், ஏன்னா ஸ்பெசிபிக் டைட்டில். ஸ்பெசிபிக் டைட்டில் ஆர் டெசிக்னேஷன். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐ வில் பி தேர் இன் half dash hour. ஓகே, இது எதனால நம்ம வந்து இந்த இடத்துல an யூஸ் பண்ணணும்? an is the answer. ஏன்? h silent. நம்ம ஆல்ரெடி படிச்சோம். இது எப்படி படிக்கணும்? நம்ம நார்மலா எப்படி படிப்போம்? ஹவர்னு படிப்போம். அப்படி படிக்க கூடாது. இத வந்து h நம்ம இல்லன்னு நினைச்சுக்கணும். சோ யூ கேன் ரீட் as r, இல்லையா? an r. அதனாலதான் an r அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. நெக்ஸ்ட், இது ஆல்ரெடி தெரியும். மேபி இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நார்மலா நமக்கு இந்த ரூல் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரூல் தெரியாது நமக்கு. எந்த ரூல் தெரியாது? ஆல்ரெடி நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருந்தா, ஆல்ரெடி நம்ம இதை பத்தி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்? அந்த ரூல் நமக்கு தெரியாது. ஆரஞ்சு ஓ லெட்டர் இருக்கு, நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணிடுவோம்? இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு எடுத்தோன்னு ஆன் போட்டுவோம். நமக்கு தெரிஞ்ச ரூல் என்னப்பா? AEIOU. சரி, அதை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை எரேஸ் பண்ணிட்டோம். அந்த ரூல் கிடையாது. சரி, ஓ இருக்கு, ஓ சவுண்ட் தான் அந்த வருது, இல்லையா? ஓ சவுண்ட் வருது. இல்ல ஆரஞ்சுன்னு சொன்னாலும் ஆ சவுண்ட் வருது. சோ ஆன் போடுவோம். ஆனா இந்த இடத்துல கொஸ்டின் நல்லா படிக்க வேண்டியிருக்கு. என்னது? டேஷ் ஆரஞ்சஸ் ஐ பாட் எஸ்டர்டே. என்ன சொல்றாங்க? நேத்திக்கு நான் வாங்கின அந்த ஆரஞ்சு பழம், அந்த ஆரஞ்சு அல்லது நேத்திக்கு வாங்கின ஆரஞ்சு வேர் வெரி சார். ஓகே, வெரி சவர். எப்படி இருக்கு? புளிக்குது. அந்த டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு, புளிக்குது. அப்போ பர்டிகுலர் நம்ம மென்ஷன் பண்றோம். அந்த ரூல் இந்த இடத்துல பயன்படுத்துறோம். சரிங்களா? இப்ப என்ன ரூல் பயன்படுத்துறோம்? ஸ்பெசிபிக் ஆரஞ்சஸ் ஆல்ரெடி மென்ஷன்டு. அப்ப அதனால இதெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். கொஸ்டின் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் எப்படி இருக்கும்? and the no article. அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? நோ ஆர்டிகிள். அடுத்து உங்களுக்கு நோ ஆர்டிகிள் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். and யூஸ் பண்ணுவீங்க, வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ரூல் படிச்சவங்க தான் இதுக்கான ஆன்சரை கரெக்டா போடுவீங்க. சோ தான் கரெக்ட். சரியா? ஏன்னா நம்ம இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுவோம்? and தான் சொல்லும். நம்ம படிச்ச அறிவு என்ன சொல்லும்? and போடக்கூடாது. ஏன்னா இதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்டர்டே நேத்து வாங்கின அந்த இது சொல்றாங்க. அப்படிங்கும்போது கட்டாயமாக தான் வரும். சரியா? எஸ். அடுத்து பாருங்க, ஒரு குட்டி டாபிக் தான், சின்ன டாபிக். என்னது? ஆர்டிகிள். ஆனா அதுலயே நம்ம நிறைய படிக்க வேண்டி இருக்கு. சரிங்களா? ஹவாய் இஸ் டேஷ் ஐலாண்ட் இன் த பசிபிக் ஓஷன். சரி, இங்க பாருங்க, லாஸ்ட் நம்ம பத்தி படிக்கும் பொழுது நம்ம என்ன படிச்சோம்? எந்த இடத்துல நம்ம வந்து படிச்சோம்? இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சிங்கிள் பீக். ஹிமாலயாஸ், தி ஹிமாலயாஸ். ஓகே, மவுண்டன் ரேஞ்ச். அதே வரிசையில என்ன படிச்சோம் நம்ம? பெசிபிக் ஓஷனுக்கு பதிலா வேற இந்தியன் ஓஷன் படிச்சோமா? இந்தியன் ஓஷன், தி இந்தியன் ஓஷன், தி பெசிபிக் ஓஷன், தி அரேபியன் சி.
இல்லையா? தி பெங்கால் என்ன பே ஆஃப் பெங்கால், எஸ். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், எஸ், அதெல்லாம் வருது. எஸ், ஃபைன். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்? ஐலாண்ட். ஓகே, ஐலாண்ட். ஹவாய் இஸ் an island which starts with vowel sound. இதுக்கு ஒரு ரூல் இல்ல, ஐ அவ்வளவுதான். ஐ இருக்கு, அதனால ஆன் போட்டோம், வேற எதுவும் ரூல் கிடையாது. அடுத்து பாருங்க, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேம். சார் சார் அதுல ஒரு டவுட் சார். இப்ப நம்ம அந்த பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம்லங்க சார், அதனால தி போடக்கூடாதுங்களா அந்த இடத்துல? ஏன்னா ஐலாண்ட ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹவாய் வந்து ஹவாய்ங்கிறது ஒரு தீவு. இந்த இடத்துல பர்టిక్యులரா அந்த ஐலாண்ட மென்ஷன் பண்றாங்களா சார், ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இருக்குல்ல, அதுக்காக கேக்குறேன். மான்சிட்டில ஹவாய் இஸ் இல்ல மேம், இல்ல, இது பர்టిక్యులரா சொல்லல. क्वेश्चन நம்ம படிக்கும் போது நமக்கு பர்టిక్యులரா ஃபீல் ஆகல. இங்க பாருங்க, ஹவாய் இஸ் an island in the Pacific Ocean. ஓகே சார். எந்த காரணத்தினாலும் இங்க தி வராது. எனிஹவ் லெட் மீ ஆல்சோ செக். ஓகே, இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் ஐலாண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் வவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனிஹவ் we will check it. ஓகே, இந்த क्वेश्चन கொடுத்துட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகே சார். கொஞ்சம் அந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டைமுக்கு வாங்க. ஏன்னா இடையில ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு உங்களை ஏன்னா ஒரே ஆளு தான் எல்லாமே பார்க்கணும். கிளாஸ் எடுக்கிறது ஒருத்தவங்க தான், அதே மாதிரி ஜாயின் பண்றதும் கரெக்டா அந்த டைமிங் ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கோங்க. 30னா 35க்கு வந்துருங்க. 7 அப்படின்னா 7:05க்கு வந்துருங்க. 7:05க்குள்ள வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஷி பிளேஸ் பியானோ. ஏன்னா பியானோக்கு முன்னாடி பியானோங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு அதனால த யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல ஒரு இன்கரெக்ட் எது அப்புறம் கரெக்ட் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல honest man இல்ல, honest man an honest man. அடுத்து one eyed I saw என்ன கொடுத்துருக்காங்க? and one eyed man இல்ல, a one eyed man. ஓகே, the gold is precious metal. the gold இல்ல, நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோல்டுக்கு முன்னாடி பர்టిక్యులரா சொன்னா மட்டும்தான் நம்ம எதை போடணும்? த போடணும். இல்லைன்னா நம்ம த தேவையே இல்லை. அப்போ எது இந்த இடத்துல? நோ ஆர்டிகிள். ஆன்சர் வந்து நோ ஆர்டிகிள். சம்டைம் கொஸ்டின் வரும்பொழுது நமக்கு எப்படி வரும்? அந்த 3 ஆப்ஷனும் வரும். வரும், and the. ஒரு சில கொஸ்டின்ல ஆர்டிகிளே வராது. அப்ப நம்ம என்ன நினைக்க கூடாது? ஒண்ணு and வரும், இல்ல த வரும், அதுல ஏதோ ஒண்ணு மாத்தி போடுவோம். நோ ஆர்டிகிள். அது எப்படி நோ ஆர்டிகிள்? ஆர்டிகிளே இல்லாம வருமா? வரும். ஆர்டிகிளே இல்லாமலும் வரும். அந்த ரூலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். சோ யுனிவர்சிட்டி, நேத்திக்கு லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். யூனிவர்சிட்டி எதனாலப்பா? ஏன்னா இந்த இடத்துல யூ சவுண்ட் வருது. யூ உடைய மெய் எழுத்து என்ன? யூ உடைய மெய் எழுத்து என்ன? யூனிவர்சிட்டி. அப்ப கூட்டல் உ இல்லையா? குறில் கூட்டல் உ. அப்ப ஈங்கிறது என்னது? ஈங்கிறது மெய் எழுத்து. சோ இந்த லெட்டர் நம்ம பார்க்க கூடாது. இந்த இருக்கக்கூடிய லெட்டர் என்ன லெட்டர்? யூ லெட்டர் பார்க்க கூடாது. ஏன்னா இது என்ன சவுண்ட் கொடுக்குறதுதான் முக்கியம். இதுவே அங்கிளா இருந்தா அங்கிள் இல்லையா? அங்கிள். எஸ், தேவி மேம், பிரக்யா தேவி மேம், சொல்லுங்க மேம். சார் இந்த கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே சார்? ஆமா மேம். சார் அந்த எனக்கு கொஞ்சம் புரியல சார். இதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் கோல்ட் இல்ல மேம். இப்போ கோல்டு ஓகே மேம். இப்போ ஒண்ணும் இல்ல மேம். இந்த நார்மலா as per our ரூல் என்ன அப்படின்னா, கோல்டுங்கிற அது பர்టిక్యులரா கோல்டுக்கு முன்னாடி இத யூஸ் பண்ண கூடாது. அதான் ரூல். இந்த இடத்துல பாருங்க, வாட்டர், சுகர், கோல்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து இதுல வச்சிருக்காங்க, அன்கவுண்டபிள் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது நிறைய இல்லையா? இப்ப நம்ம ஒரு இது எடுக்கிறோம், கோல்டு வந்து நம்ம கிராம்ல சொல்றோம், அது வேற. பட் இது நார்மலா அன்கவுண்டபிள் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, த அப்படிங்கிற வேர்டு நார்மலா யூஸ் பண்ணக்கூடாது. தி கோல்டுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதுவே ஒரு ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, கையில வந்து ஒரு மோதிரம் போட்டிருக்கோம், ரிங் போட்டிருக்கோம்.
அந்த ரிங்ல இருக்கக்கூடிய கோல்டு வந்து நல்லா பளபளன்னு இருக்கு, இல்ல அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தி கோல்டு இன் திஸ் ரிங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, இட்ஸ் மார்வலஸ். அப்போ ஏன்னா அந்த கையில் இருக்கிற கோல்டை நம்ம மென்ஷன் பண்றோம். மேம் புரியுதுங்களா மேம்? பர்டிகுலரா சொல்லல, ஐ மீன் காமனா சொல்லல. காமனா வாட்டர், சுகர், கோல்டுங்கிறது காமன். ஆனா பர்டிகுலரா நம்ம சொல்றோம் அந்த மாதிரிதான். அதாவது ஏற்கனவே நம்ம எது இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு மாதிரி தான், இந்த ரூல் தான். காமனா நார்மலா சொன்னா ஆன் ஆரஞ்சுன்னு சொல்லணும். இந்த இடத்துல இன்னொன்னு வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு இது ஆரஞ்சு சிங்குலர் இல்ல, சிங்குலரா இருந்தாதான் ஆன் ஆரஞ்சு வரும். இந்த இடத்துல ப்ளூரலாவும் இருக்கு. அப்போ ப்ளூரலா இருந்துட்டாலே கண்டிப்பா அது அந்த ரூல் தெரியும் இல்லையா? ஆரஞ்சஸ் இருக்கு அப்படின்னு போட்டு நம்ம என்ன போட்டக்கூடாது, ஆன் போட்டக்கூடாது. அது வேற. அதுவுமே சிங்குலரா இருக்கான்னு பாக்கணும். சிங்குலரா இருந்தா ஒருன்னு சொல்றோம், ஓர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ மேம் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, எதனால நம்ம த யூஸ் பண்ணலாம்? ஓகே, பர்டிகுலரா இருந்தா த யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? பர்டிகுலர் இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா காமனா பொதுவா எழுதணும். ஓகே, ஆரஞ்சஸ் இருந்தா என்னங்க சார் பண்ணணும்? ஆரஞ்சஸ் இருந்தா த தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல எதனால நம்ம வந்து த போட வேண்டியிருக்கு? ஏன்னா நேத்திக்கே நான் அதை வாங்கிட்டேன். அது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி என்ன வாங்கினோமோ அதை பத்தி தான் பேசுறோம். பர்டிகுலர் ஆரஞ்சு பத்தி சொல்றேன், நான் காமனா சொல்லல. பர்டிகுலர் ஆரஞ்சு, நேத்திக்கு வாங்கின ஆரஞ்சு பத்தி தான் பேசுறேன். அப்படிங்கும்போது அது பர்டிகுலர் தானே, ஸ்பெசிபிக் இல்லையா? ஸ்பெசிபிக் ஆரஞ்சு ஆல்ரெடி மென்ஷன்டு. சரிங்களா? எஸ், வேற ஏதோ சொல்ல வந்தேன். எஸ். ஸோ இந்த இடத்துல கோல்டு மேடம் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க வந்து உங்க அன்பான ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு கோல்டு வேணும் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். I need a ring. I need one ring. எனக்கு தங்கம் வேணும், எனக்கு கோல்டு வேணும். I want one ring. I want a gold ring அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி நான் சிம்பிளா I want எனக்கு தங்கம் வேணும் அப்படி சொல்லுவீங்க. I want gold தானே சொல்லுவோம். I want gold அவ்வளவுதான் இல்லையா? I want gold இல்லையா? எனக்கு தண்ணி வேணும் அப்படி சொல்லுவோம். I want water. Yes, that's it. I want water. I want sugar. I want gold. I want gold. எனக்கு தங்கம் வேணும். பர்டிகுலரா எனக்கு 1 கிராம் தங்கம் வேணும்னா I want a gold. ஓகே, I want a gram gold அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? a gram அப்படின்னா 1 கிராம். ஓகே, a gram gold. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோல்டுக்கு முன்னாடி த யூஸ் பண்ண வேண்டாம் unless it is particular இல்லையா? பர்டிகுலர்ங்கிற ரூல் அது வந்தா மட்டும் த யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் போது. மத்தபடி கோல்டுக்கு முன்னாடி எது தேவையில்லை, த தேவையில்லை. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து என்னது? எம்ஏ. இது ஆல்ரெடி பார்த்துட்டோமா? இல்ல. ஓகே, எம்ஏ. ஓகே, எம்ஏ. அப்போ ஏ இந்த இடத்துல என்ன சவுண்டு? ஏ ஏன்னா புள்ளி வச்சிருக்கோம். எம்ஏ பர்டிகுலரா சொல்றோம், தனித்தனியா சொல்றோம். சோ எம்ஏ அண்ட் எம்ஏ. ஓகே, எம் சவுண்டு என்ன சவுண்டு வருது? எம். இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல ஏ வருது. ரைட். உயிரெழுத்து ஏ. உயிரெழுத்து ஏ. உயிரெழுத்து ஏ. இந்த ஏ எலியோடைய ஏ. கரெக்ட் மேடம்? கரெக்டா? ஓகேங்க சார், கரெக்ட்ங்க சார். இந்த இடத்துல ஆன் வரணும். மை பிரதர் இஸ் எம்ஏ, an MA in English. an MA இல்லையா? ஏஎம்ஏ சொல்ல மாட்டோம், ஏஎம்ஏ சொல்லவும் மாட்டோம், வரவும் வராது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல உயிர் சவுண்டு வருது. எம்ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏ உயிரெழுத்து உயிர் சவுண்டு வருது இல்லையா? சரி, அடுத்த ரூல் பாருங்க. நைல் இஸ் தி லாங்கெஸ்ட் ரிவர். நைல் இஸ் தி லாங். இந்த இடத்துல தி அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் டேக், அதாவது எப்பவுமே ரிவரை பத்தி மென்ஷன் பண்ணும்பொழுது என்ன ரூலு? த போடணும். ஓகே, சோ தி கெஞ்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தி நைல் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் டேஷ் ஹெடேக். ஓகே, சோ காமன் எயில்மெண்ட்ஸ் லைக் ஆஃபன் டேக் ஏ. என்ன சொல்றாங்க? ஹெடேக்குங்கிறது என்னது? காமனாக இருக்கக்கூடிய வலி இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கணும்னு சொல்றாங்க? ஏ சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்றாங்க.
சரிங்களா? அடுத்து என்னது ஆனஸ்டி. ஆனஸ்டிங்கிறது என்னது அப்டிராக்ட் நவுன், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ என்ன தேவையில்ல, நோ ஆர்டிகிள், ஆர்டிகிள் தேவை இல்லை. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராஆர்டினரியா நம்ம பாக்குறோம். இந்த அளவுக்கு நீங்க வந்து நம்ம போக தேவையில்லை, டோன்ட் வரி. பட் இருந்தாலும் அந்த எக்ஸம்ஷனும் நம்ம பார்த்துட்டு போறோம். சரி, காப்பர் ஈஸ், இது வந்து வெரி பர்டிகுலர் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லுவேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து நீங்க பேங்க் எக்ஸாம்ல கூட எதிர்பார்க்கலாம். என்ன வரும் இந்த இடத்துல? மெட்டல், மெட்டல், யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல் மெட்டல். காப்பர் இஸ் டேஷ் யூஸ்ஃபுல் மெட்டல். ஏன்னா இந்த இடத்துல மெட்டலை தான் சொல்றாங்க. மெட்டலுக்கு முன்னாடி மெட்டலை குறிக்கக்கூடிய வேர்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ அந்த வேர்டுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? யூ. இங்க பாருங்க, யூ. அப்ப யூ, யூ, யூ இருந்தாலும், நெடிலாக இருந்தாலும், குறிலாக இருந்தாலும் அதை பிரிக்கணும். பிரிச்சுட்டு என்ன பார்க்கணும்? சோ ஈங்கிறது என்ன எழுத்து? ஈங்கிறது மெய் எழுத்து. So useful, a useful metal. Copper is a useful metal. ஆனா இந்த ரூல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? அழகா ஆன்சர் எழுதுவாங்க. இல்லைன்னா நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. and the, அடுத்தது என்னது? நோ ஆர்டிகிள். அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது. சரி சரி, இது கொஞ்சம் அட்வான்ஸ், பிட் அட்வான்ஸ். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன். இங்கிலீஷ்ல எத்தனை உயிர் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள்ங்கிறத விட உயிர் சவுண்ட் இருக்கு, எத்தனை உயிர் சவுண்ட் இருக்கு, எத்தனை மெய் எழுத்துக்கள் இருக்கு, அத கொஞ்சம் அதையும் கையோட பாத்துருவோம். சரி, தமிழ்ல எத்தனை உயிர் எழுத்துக்கள் இருக்குப்பா? தமிழ்ல 12 உயிர் எழுத்துக்கள் இருக்கு. 18 சரி சரி, வெரி குட் வெரி குட். இங்கிலீஷ்ல 20 உயிர் எழுத்துக்கள் உண்டு. இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு? 20 உயிர் எழுத்துக்கள் உண்டு, 24 மெய் எழுத்துக்கள் உண்டு. எத்தனை எத்தனை மெய் எழுத்துக்கள்? 24 மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? சோ அதத்தான் இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு பிக்சரா நான் கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? எஸ், அத நம்ம வந்து கிக்க பார்த்துருவோம். அப்போ எழுத்துக்கள் எத்தனை பிரிக்கிறாங்க? 2 பிரிக்கிறாங்க. உயிர் எழுத்துக்களை 2 பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பியோர் வவல்ஸ். பியோர், இது பியோர் வவல் இல்லையா? வவல்ஸ், பியோர் வவல், ஷார்ட் வவல். இதுக்கு பேரு என்னன்னா பியோர் வவல். அதாவது என்னன்னா ஒரு உயிர் எழுத்து தான் இதுல இருக்கும். பியோர் வவல் என்னது? ஒரு உயிர் எழுத்து இருக்கும். தமிழ்ல கூட 2 உயிர் எழுத்து சேர்ந்து உயிர் எழுத்து இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்பா. 2 உயிர் எழுத்து அதுல இருக்கும். ஐயில எத்தனை உயிர் எழுத்து சவுண்ட் இருக்கு? ஐயில 2 இருக்குங்க சார். 2 இருக்கு. வெரி குட். ஐவர், ஐவர் இட்லி, அந்த மாதிரி. ஐவர் இட்லி. இ, இ, ஐ 2 இருக்கு இல்லையா? 2 சவுண்ட் சேர்ந்துதான் ஐயே. அவுல எத்தனை இருக்கு? அவு, இல்லையா? அதேதான் இங்கிலீஷ்ல நம்ம தனியா பார்க்கும் பொழுது 12 என்ன எழுத்துக்கள் இருக்கு? 12 பியோர் வவல்ஸ் இருக்கு இல்லையா? 12 பியோர் வவல்ஸ் இருக்கு. அப்போ இல்லையா? அதுக்கு பேரு என்ன அப்படின்னா டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸும் இதுவும் உயிர் எழுத்து தான். அப்பதான் பிரிக்கிறோம். பியோர் வவல்ஸ் 12. ஓகே, அந்த 2 சவுண்ட் சேர்ந்தது. சார் இந்த இடத்துல டபுள் டபுளா போட்டு வச்சிருக்கேன். அதுக்குதான் காரணம். என்னது? 2 சவுண்ட் இருக்கு. இதுக்கு பேரு என்னது? ஏ. இதுக்கு பேரு ஏ, இதுக்கு பேரு இ. சோ ஏய், இதுக்கு பேரு என்னது? ஏய். இதுக்கு பேரு என்னது? இது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? அ. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? அ. சரிங்களா? 2வது லெட்டர் என்னது? இ. அப்போ இது என்னவா இருக்கும்? ஐ, ஐ. சரிங்களா? சோ என்னது ஜஸ்ட் சொல்றேன்.
நமக்கும் எக்ஸாமுக்கும் நான் நடத்தக்கூடிய டாபிக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல, பிட் அட்வான்ஸ். இது இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம், அட்லீஸ்ட் இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கேன். தெரியாம போக கூடாது, தெரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் வேகமா போயிடுவோம். சரி, சிம்பிள் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இதுல பாருங்க, SI இல்ல, இது எஸ், இது இ, இது டி, இது இஸ், இது இ, இது டி. என்னவா இருக்கும் இது? இது எப்படி படிப்போம்? சிட். இது என்னது? சிட். இது என்னது? அப்ப என்னவா இருக்கும் இது? பின் இல்லையா? இது பின். இது என்னது? ஃபில். அப்போ இது என்ன? இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த புள்ளி ஒரு ஐ மாதிரி இருக்கக்கூடியது, இந்த இடத்துல இது என்ன சவுண்ட் கொடுக்குது? இது இ. அப்போ இந்த சிம்பிள் இதுக்கும் நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்த என்ன சொல்ற சிம்பிளுக்கும் இந்த குறியீடுக்கும் இந்த லெட்டருக்கும் ஏபிசி ஒரு தொடர்பும் இல்ல. இந்த இருக்கக்கூடிய குறியீட்டுக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பாக்குறதுக்கு ஐ மாதிரியே இருக்கு. சோ இது ஐன்னு நினைச்சிடக்கூடாது. இது என்னது? போட்டு 2 கோட்டுக்குள்ள போட்டா, ஐ மாதிரி போட்டு 2 கோட்டுக்குள்ள போட்டா இதுக்கு என்ன அர்த்தம்? இ குரில். இ குரில். சரி, அடுத்தது இது என்னது? ஏ. ஏ. ஓகேங்களா? இது ஏ. எக்ஸாம்பிள் இது படிங்க பாப்போம். சைஸ் ஓகேவா? கொஞ்சம் பேர் மெட். யா, இது என்னது? மெட். இது என்னது? பெட். யா, பெட். இது என்னது? செட். செட். அப்ப எல்லாத்துலயும் ஏ சவுண்ட் வந்துருது இல்லையா? எஸ் வந்துருது இல்லையா? அப்போ இது என்ன? அப்போ இதுல கெஸ் பண்ணிருப்பீங்க, கேட், கேட், lamb, பேட். அப்ப இது என்ன சவுண்டா இருக்கும்? சவுண்ட். ஏ சவுண்ட். ஆஹா. ஏ. கேட். கேட்னு எப்படி சொல்லுவீங்க? காட்னு சொல்லுவீங்க, கேட்னு சொல்லுவீங்களா? கேட். கேட். அவ்வளவுதான். கேட்டோடைய கு எடுத்துறீங்க, டு எடுத்துருங்க, என்ன சவுண்ட் கிடைக்கும்? ஏ இல்லையா? ஏ. சோ கேட். ஏ. இது வந்து ஏ சவுண்ட். சரிங்களா? அடுத்து கேட், lamb, பேட். ஓகே. அடுத்து கப். எப்படி சொல்லுவோம் இத? கப் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? லக், சன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர். தமிழ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? தமிழ்ல ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? குரில். நம்ம தமிழ் குறிலே தப்பா தான் சொல்றோம். ஆன்னு சொல்றோம். இல்ல, அப்படி இல்ல. கரெக்டா சொல்லணும். சோ இது என்னது? கப், லக், சன். ஓகே, ரைட். அடுத்தது இது என்னது? இது நெடில். ஹாட், ராக், டாக். எஸ். அப்ப இது வந்து ஹாட், ராக், டாக். ஓகே, டாக். ரைட். அப்ப இது வந்து ஓ. ஏன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? ஷார்ட் வவல்னு கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஷார்ட், எல்லாமே ஷார்ட். சோ இது அப்ப இது என்ன இருக்கும்? புட், ஃபுட். ஓகே, புட், ஃபுட், குக். அப்ப இது ஆக்சுவலி வந்து ஓ. இது கிட்டத்தட்ட பாருங்க வளைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வே, பர்டிகுலர் சவுண்ட். ஓகே, அதுக்கு தான் இதுக்கு என்ன பேரு? ஷ்வா. இதுக்கு வந்து ஷ்வா. ஏன்னா இது வேற எந்த இதுலயுமே இருக்காது, நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? ஸ்வா வவல். சோ வே. இது ஒரு ஏவும் கிடையாது, ஆவும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் சவுண்டு. வே. சினிமா. ஓகே. எஸ். சோ ஒரு சிலது நமக்கே டஃபா இருக்கும். ஃபைன். அடுத்து இதுல சவுண்ட் இருக்கு. அப்ப பியூர் வவல் எத்தனை சவுண்ட் இருக்கு? பியூர் வவல்ல 12 இருக்கு. பியூர் வவல்ல ஷார்ட் வவல் 7. அடுத்து லாங் வவல். லாங் நெடில். அப்ப நெடில் என்னது? ஈ. அப்ப ஷீப், ஈகிள், சி. ஓகே, ஈ சவுண்ட் இதுல இருக்கு. அடுத்து ஃபாதர், கா, டார்க்.
அப்ப என்ன சவுண்டு? ஆ. ஏன்னா இது ஆ இப்படி போடுறோம், ஆக்கு 2 புள்ளி வைக்கிறோம். எல்லாத்துலயும் புள்ளி இருக்கு பாருங்களேன். அப்ப புள்ளி வச்சா என்னது? தமிழ்ல இருக்கிற மாதிரிதான். புள்ளி வச்சா என்ன எழுத்து? புள்ளி வச்சா மெய் எழுத்து. அதே போல நம்ம இதுல இங்கிலீஷ்ல புள்ளி வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நெடில் கிடைக்கும். வவல் லாங் வவல். சோ ஈ ஆ ஓ ஏன்னா டோர் ஓக். ஆக்சுவலி இது நம்ம வாக்குன்னு சொல்றோம். அப்ப இதுபடி பார்த்தா இது என்னது? ஓ. சோ இது எப்படி சொல்லணும்? ஓக் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி சொல்லி பாருங்க, நமக்கு அமெரிக்கன் ஆக்சென்ட் வரும். ஓக். சோ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இது தெரிஞ்சா நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டும் அமெரிக்கன் இந்தியன் ஆக்சென்ட் எல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு போயிடுவோம்? அமெரிக்கன் ஆக்சென்ட்டுக்கும் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டுக்கும் போயிடுவோம். விருப்பம் இருந்தா படிச்சுங்க. அடுத்து வந்து இது என்னது? ஊ. சோ மூன் ப்ளூ ஃபுட். நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? ஆக்சுவலி நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபுட். ஆமா கிளாஸ்ல இது எப்படி நம்ம சொல்லுவோம்? ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது தப்பு. இத ஃபுட்னு சொல்லணும். ஃபுட். அதனால தானே இது ஊ. இது ஊ. ஓகே, மூன் ப்ளூ ஃபுட். இது வந்து ஊ சவுண்ட். சரி, அடுத்தது இது ஒரு பர்டிகுலர் சவுண்ட். இந்த சவுண்ட் நம்ம எதுலயும் பார்க்க முடியாது. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு சவுண்ட் அப்படியே வரும். என்ன சவுண்ட் வரும்? அப்படி வரும் இல்லையா? சவுண்ட் வரும். அதான் பேர்ட், ஒர்க், கேர்ள். ஓகே, பேர்ட். அப்ப இது சவுண்ட் வந்து பேர்ட், ஒர்க். ஆனா நம்ம தப்பா சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஒர்க்குன்னு சொல்றோம். ஓகே, அது ஆக்சுவலி ஒர்க் கிடையாது, ஒர்க். ஓகே, இது வந்து கேர்ள். எஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதுலயே போயிடும் போல. சரி, கொஞ்சம் வேகமா போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ் அப்படின்னா 2 சவுண்டு சேர்ந்தது இல்லையா? தமிழ்ல லைக் அவு, அடுத்தது வேற என்னது? ஐ. அந்த மாதிரி 8 சவுண்ட் இருக்கு இல்லையா? எத்தனை சவுண்ட் இருக்கு? 8 சவுண்ட் இருக்கு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ஏய். ஃபர்ஸ்ட் என்னது? ஏய். அப்போ இது ஆக்சுவலி நம்ம எப்படி படிக்க கூடாது? சே அப்படின்னு படிக்க கூடாது. இத ஃபேஸ்ன்னு படிக்க கூடாது. இத ரெயின் தான் படிக்கிறோம். இது கரெக்டா படிக்கிறோம். அப்ப இதை மட்டும் ஏன் நம்ம கரெக்டா படிக்கிறோம்? தெரியல இல்லையா? ரெயின். அப்ப இது எப்படி படிக்கிறோம்? ரெயின் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இத ரெயின் படிச்சா இத ஃபேஸ் அப்படின்னு படிக்கணும். ஃபேஸ். ஏய். இது ஏய் இல்லையா? ஏய். அப்ப இது என்னது? இது என்னவா இருக்கும்? இது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். Can anybody pronounce correctly? Say. Very good. இது வந்து a plus e. So a. Say. Say. இதான் கரெக்ட் இல்லையா? அடுத்தது ஐ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மை ரைட் லைட். லைட்ல என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஐ. அடுத்தது இது ஓ. இது இ. சோ ஓய் இல்லையா? ஓய். அப்போ பாய். ஓகே, பாய், ஜாயின், காயின். ஓகே, அதெல்லாம் வந்துடும். அடுத்து இது நமக்கு நம்மள நம்பவே முடியாது. ஏன்னா நம்ம இதை எப்படி படிப்போம்? இல்ல, இந்த இது கோ. நார்மலா கோ டு ஹோம், கோ அப்படி சொல்றோம். ஆக்சுவலி இந்த சவுண்ட் பாருங்க. இது வந்து இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது உ. ஓகே, இது ஆக்சுவலி என்னது? அப்போ இது அப்படின்னு இருந்தா இது என்னவா இருக்கும்? கவ். இது ஆக்சுவலி கவ் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அப்ப இது என்னது? ஹோம். ஓகே, சோ ஹோம், போட், இல்லையா? அதெல்லாம் வரும். கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். சரி, இது நமக்கு தெரியும். சோ இதுக்கு பேர் என்னது? சோ இதுக்கு பேரு கவ். ஓகே, கவ் அப்படி சொல்லணும். நம்ம சொல்ல மாட்டோம். சரி, அடுத்து இது இது உ. நவ், அவுட், மவுத். அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து இது என்னது? ஆக்சுவலி இயர். இது கரெக்டா சொல்லுவீங்க. இயர். அப்போ இயர் அப்படின்னு என்னது? நியர். இது நியர். இது ஹியர் கிடையாது.
ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஆர் சவுண்ட் வருதா? ஆறு வரவே வராது. ஆர் சவுண்ட் இல்ல. ஆக்சுவலி ஆறு வந்து சைலண்ட், பர்டிகுலர்லி ஆறு சைலண்ட். இது ஷோ வவல். ஷோ வவல் அப்படின்னு என்னது? அவ்வளவுதான். நியர், நியர் இல்ல, நியர், ஹியர், பியர். ஓகே, ஏன்னா இது பீர் கிடையாது, பீர் இல்ல, பியர், பியர். ஓகே, குடிக்கிற பீர் இருக்கு இல்லையா, அதுதான் பியர். எஸ். அடுத்து இயர், இயர், சாரி, ஓகே, இது சாரி, இது வந்து ஏ ஏ ஏ ஏ ஏர். ஸோ ஹேயர் சொல்றோம் இல்லையா, ஹேயர், தேயர், கேயர், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இதுல எங்கேயுமே ஆர் சவுண்ட் இல்லை. ஸோ ஹேயர், ஹேயர், தேயர், கேயர், அப்படிதான் சொல்லணும். அடுத்தது ஊவர், ஊஅர், பியூர், பியூர், டூர், டூர். ஆக்சுவலி இது எப்படி சொல்லணும்னா டூர் அப்படின்னு தான் சொல்லணும். டூர், டூருக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம், 10 கிலோமீட்டர் தூரம். டூர் கிடையாது, டூர். ஊவர், ஊவர். இது சொல்லி பாருங்களேன். ஊவர், ஊவர், டூர், டூர், கியூர், கியூர். நான் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன். கியூர், கியூர் இல்ல, ஊவர், கியூர், கியூர். ஓகே, ஸோ ஒரு வழியா உயிரெழுத்துக்களை முடிச்சிட்டோம். உயிரெழுத்துக்கள் 20. உயிரெழுத்துக்களை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பியோர், பியோர் வவல்ஸ் இருக்கு பாருங்க. மோனோப்தாங்ஸ், மோனோப்தாங்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? பியோர் சவுண்ட், பியோர் வவல். பியோர் வவுண்ட் எவ்வளோ? பியோர் வவல், வவல் எவ்வளோப்பா? பியோர் வவல் சவுண்டு 12. Pure vowel 7 sir. 12. பியோர் வவல். நான் கேட்கறது மொத்தமா குறிலும் நெடிலும். ஓகே, பியோர் வவல் 12. அப்போ ரெண்டு கலந்து டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ்னா என்ன? டிப்தாங்ஸ்னா என்ன? அட்லீஸ்ட் டிப்தாங்ஸ்னா என்ன? இரண்டு இரண்டு சவுண்டு சேர்ந்தது. இரண்டு சவுண்டு அதுல இருக்கும் இல்லையா? ஒரு வவல் சவுண்ட்ல இருந்து இன்னொரு வவல் சவுண்டுக்கு என்ன ஆகும்? போகும். அதுக்கு பேரு தான் என்னது? டிப்தாங்ஸ். ஆக டிப்தாங்ஸும் மோனோப்தாங்ஸும் அல்லது பியோர் வவலும் சேர்ந்து எத்தனை சவுண்டு, எத்தனை வவல் சவுண்ட் இருக்குது? சவுண்ட் இருக்கு இங்கிலீஷ்ல 20 வவல் சவுண்ட், 20 வவல் சவுண்ட். 20 உயிரெழுத்துக்கள், 20 தவிர்த்து, இந்த 20 தவிர்த்து மொத்த சவுண்ட் எவ்வளவு? இங்கிலீஷ்ல எத்தனை சவுண்ட் இருக்கு மொத்தம்? 44 சவுண்ட்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல 44 சவுண்ட்ஸ் இருக்கு. 44ல 20 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 24. அந்த 24க்கு பேர் என்னது? கான்சனன்ட். 24க்கு பேர் தான் என்னது? கான்சனன்ட். சரிங்களா? அப்ப கான்சனன்ட் எவ்வளோன்னு கேட்டா 24 கான்சனன்ட்ஸ் இருக்கு. மொத்த சவுண்ட் எவ்வளோ? 20 + 24 44. சரிங்களா? சரி, இப்ப வேகமா என்ன பண்றோம்? இது ஆல்ரெடி என்ன எழுத்து? இது மெய் எழுத்து. மெய் எழுத்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். இது என்னது? பு. இது என்னது? பு. இது என்னது? பு. வைப்ரேஷன் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். செகண்ட் லெட்டர் எப்படி இருக்கும்? வைப்ரேஷன் இருக்கும். சோ பு, பு, டு, டு, டு. இது எப்படி படிக்கணும்? கிடையாது, இது டு, டு. இது எப்படி சொல்லணும்? டி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம்? டி இல்லையா? இது எப்படி சொல்லுவோம்? கெட், கெட் இல்ல, கெட். ஓகே, டங்க்ல, டிப் ஆஃப் த டங்க்ல என்ன பண்ணணும்? டச் பண்ணணும். சோ டு, டி, கெட். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டு. இது டு. ஓகே, வாட் வி சே? டு, which means dog. ஓகே, dog. ஓகே, mad. எஸ், அப்படி சொல்லுங்க. இது கு. கு, கு ஃபார் cat, key, lock. ஓகே, இது கு. குனா என்னது? get, bag. கு, கு வருது இல்லையா? கு. அடுத்து தேவையில்ல, அட்லீஸ்ட் இஃப் இது தெரிஞ்சுக்கோ. இஃப் இது என்ன சொல்றோம்? ஃபு, ஃபு. இதுக்கு பேரு ஃபு. ஃபிஷ், போட்டோ, போட்டோ, ஃபு இல்லையா? எஃப் கிடையாது, நல்லா பாத்துங்க. எஃப் இல்ல, இது ஃபு. ஃபு ஃபார் ஃபிஷ், ஃபு ஃபார் போட்டோ. ஓகே, இது வந்து வு. வு ஃபார் வேன், லீவ். ஓகே, இது இது என்னது? இது இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் என்னன்னா து. இதுக்கு பேர் என்னது? து. தமிழ்ல து இருக்கு இல்லையா? அதுதான் இது. து. Think. Okay, are you all there, teachers? Are you all there? Okay. Yes. Okay. இது து,
அப்படின்னா திங்க், பாத். ஓகே, பாத் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, ரொம்ப சாஃப்டா டீல் பண்ணணும். எஸ், நெக்ஸ்ட் இது து. ஓகே, அழுத்தம் இருக்கும் பாருங்க, து. இது எப்படி படிக்கிறோம்? இது எப்படி படிக்கிறோம்? இது திங்க் அப்படின்னு படிக்கிறோம். இது எப்படி படிக்கிறோம்? திஸ் அப்படின்னு படிக்கிறோம். திஸ். மதர், மதர், த, மதர், மதர். எஸ் எஸ், ஏன்னா இந்த இடத்துல ஆர் சவுண்ட் சைலண்ட், அதனாலதான் மதர் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது ஸ், இல்லையா? என்னது? சன். மிஸ், இஸ். இது வந்து இஸ் ஆல்ரெடி தெரியும். இஸ். ஜூ, ஹேஸ். ஓகே, ஹி ஹேஸ். ஓகே, எஸ் அப்படி சொல்லு. அடுத்து ஷ், இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இது வந்து ஷ். ஓகே, வடை எழுத்து இருக்கு இல்லையா? வடை எழுத்து இஷ், அதுதான் இது இஷ். ஸோ ஷிப். அடுத்து நேஷன், நேஷன். அடுத்து இது என்னது? ஷா. இது ஷா. மேபி அந்த தமிழ்ல இருக்கு இல்லையா ஷா, என்னது அது? சிறப்பு ஷா. விஷன். ஓகே, விஷன். பிளஷர். ஈஜ், இங்க பாருங்க, ஷா. அடுத்து ஹ், ஹேட், ஹேலோ. இது வந்து ஹ். இது பார்த்திருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி இது ச்சு. தமிழ்ல இச்சு இருக்கு இல்லையா? இச்சு, அதுதான் இது. ச்சு. சர்ச் கிடையாது. சர்ச். வாட்ச். ஓகே, இது ஜி மீன்ஸ் ஜட்ஜ். ஜெம். ஓகே, சோ அப்படி போயிட்டே இருக்கும். இது இது தமிழ்ல இருக்கு இல்லையா? ஓகே, இன்னு. அடுத்து இங்கு. சோ சிங். இதெல்லாம் படிச்சுட்டோம்னா நம்ம தப்பாவே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். மேன், lamb. நோ. ஓகே, நோ. ஓகே, அடுத்து இது 10. இது எப்படி நம்ம எப்படி நம்ம தப்பா சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்னா சிங்குன்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி இங்குங்கிற எழுத்து இங்கிலீஷ்ல கிடையவே கிடையாது. ஓகே, இது மீன்ஸ் சிங். ஃபிங்கர் கிடையாது. ஃபிங்கர் சிங். ஓகே, இது ஓகே, இல்லன்னா என்னது? லைட். ஃபீல். ஓகே, இது எப்படி ஒரு மாதிரி. இது ஆக்சுவலி ரெட் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா சொல்லி பாருங்க. ட்ரீ அப்படின்னு சொல்லணும். இது வெட். வோட். ஓகே, இது ஆக்சுவலி வாட் கிடையாது, இது வோட் அப்படின்னு சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்க. இது அடுத்து இது இல்லையா? ஈல தான் பிரச்சனையே. இதுதான் அந்த எஸ். யூஸ். ஓகே, இதோட நம்ம எதை முடிக்கிறோம்? நம்ம மெய் எழுத்துக்கள் 20 லெட்டர், 24 மெய் எழுத்துக்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இதோட முடிக்கிறோம். இந்த ஃபைல்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இது அந்த உயிரெழுத்து மெய் எழுத்து வருது இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஓகே, அரவுண்ட். இங்க். அப். ஓகே, இது என்னது? ப்ரொனன்சியேஷன். ஓகே, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எக். அண்ட் ஆரஞ்ச். ஓகே, சே ஓ. எஸ். அடுத்து ஆப்பிள். ஓகே, அண்ட் ஈல் சொல்றோம் இல்லையா? அந்த ஊஸ். ஏட். நான் சாப்பிட்டேன். ஐ. ஓஷன். அவுட். சரி, அது போதுமானது. ஆல்மோஸ்ட் வி கம்ப்ளீட்டட். ஓகே, என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து அதெல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்.